Good morning to all. I welcome you all for today's online class. Today I am going to start Unit 12. So that is carbonyl compounds and carboxylic acids. So first I start with introduction. So biomolecules such as protein, carbohydrate, etc. that make up all plants and animals. So contains the carbonyl group. So biomolecules, protein, carbohydrates வந்து என்ன இருக்கு carbonyl group வந்து present ஆயிருக்கு. So and then pyridoxal ஒரு compound வந்து so metabolic process வந்து யூஸ் ஆகுது. So that contains the aldehyde group. So இந்த pyridoxalங்கிறது விட்டமின் B ஓட டெரிவேட்டிவ். ஸோ அது வந்து கோ என்சைமா வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மால்டிஹைட். ஸோ ஃபார்மால்டிஹைட் வந்து பேக்கிலைட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் பண்ணுது. ஸோ அண்ட் தென் பேராசிட்டமால் இட் கண்டைன்ஸ் தி கார்போனில் குரூப். So next one is the nomenclature of aldehyde and the ketone. See the first compound now HCHO. So இதோட common name வந்து formaldehyde. So இதோட IUPAC name வந்து என்னன்னா so methanol. So எப்படி நம்ம மெத்தனல்னு சொல்றோம்னா ஒரே ஒரு கார்பன் இருக்குது. So ஒரு கார்பன் இருக்கனால மீத்தேன்னு சொல்லுவோமா அத. ஸோ அதுல ஆல்டிஹைட் இருக்கிறதுனால ஸோ ஆல்டிஹைட் குரூப் இருந்தா ஏஎல்னு முடிக்கணும், கீட்டோன் குரூப் இருந்தா ஓஎன்இ அந்த மாதிரி முடிக்கணும் எண்ட். ஸோ அப்போ ஒரு கார்பன் இருக்கனால மீத்தேன் ஈயை எடுத்துட்டு ஸோ மெத்தனல் அப்படின்னு எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் CH3CHO. ஸோ இதோட காமன் நேம் வந்து அசிட்டால்டிஹைட். ஸோ ரெண்டு கார்பன் இருக்கறனால இது வந்து ஈத்தேன். ஸோ அந்த ஈயை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், இங்க ஆல்டிஹைடு குரூப் இருக்கறனால ஏஎல்னு போடுறோம். ஸோ த காம்பவுண்ட் நேம் இஸ் எத்தனல். ஸோ நெக்ஸ்ட் CH3 டபுள் பாண்ட் வித் CHO. ஸோ இது வந்து காமன் நேம் வந்து அக்ரோலின். ஸோ இதோட ஐயூபாக் நேம் வந்து ஸோ அண்ட் தென் எத்தனை கார்பன் இருக்குன்னு நேம் பண்ணோம் நம்ம. ஸோ நம்ம எங்க இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்பரிங் வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க இடத்துல இருந்து. ஸோ இப்போ இந்த கார்பன் 1, ஸோ இந்த கார்பன் 2, ஸோ இந்த கார்பன் வந்து 3. ஓகே. ஸோ அப்போ இதோட செகண்ட் பொசிஷன்ல வந்து என்ன இருக்குது, ஸோ ஒரு டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 3 கார்பன் இருக்கனால நம்ம என்ன பண்றோம், ப்ரொப்பன் எழுதுறோம். ஸோ அதோட செகண்ட் பொசிஷன்ல ஒரு டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால 2ENEன்னு எழுதுறோம். ஸோ எப்பவுமே ஆல்டிஹைடு குரூப் CHO குரூப் இருக்கறனால ஸோ இது எப்படி முடிக்கணும், ஏஎல்னு முடிக்கணும். ஸோ அந்த காம்பவுண்டோட நேம் வந்து ப்ரொப் 2NL. So next compound CH3CH double bond with CHCHO. So இந்த compound ஓட common name வந்து crotonaldehyde. So இதோட IUPAC name. So numbering வந்து நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். So இப்போ இந்த கார்பன் 1, so இந்த கார்பன் 2, so இந்த கார்பன் வந்து 3, so இந்த கார்பன் வந்து 4. ஸோ அப்ப மொத்தமா எத்தனை கார்பன் இருக்கு, 4 கார்பன் இருக்கனால அது வந்து பியூட்டேன். அதோட செகண்ட் பொசிஷன்ல வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கனால 2ENEன்னு முடிக்கணும். ஸோ ஆனா இந்த ஈ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ஆல்டிஹைட் குரூப் இருக்கறனால ஏஎல்னு முடிக்கணும். ஸோ அப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து பியூட் 2NL. ஸோ நெக்ஸ்ட் வந்து OH CH2 CHOH CHO. ஸோ இதோட காமன் நேம் வந்து கிளிசரால்டிஹைட். ஸோ இந்த காம்பவுண்ட்க்கு எப்படி நம்பரிங் பண்ணும், ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த கார்பன் 1, ஸோ இந்த கார்பன் வந்து 2, ஸோ திஸ் கார்பன் வந்து 3. ஸோ அப்போ மொத்தமா எத்தனை கார்பன் இருக்கு, 3 கார்பன் வந்து இருக்குது. ஸோ இதோட டெரிவேட்டிவ் சப்ஸ்டிடியூயன்ட் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் பொசிஷன்ல ஒரு OH இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல ஒரு OH இருக்கு. ஸோ 2, 3 2 ஹைட்ராக்சி குரூப் இருக்கறனால டைஹைட்ராக்சி, 3 கார்பன் இருக்கறனால ப்ரோப்பன். ஸோ இங்க வந்து ஆல்டிஹைடு குரூப் இருக்கறனால ஏஎல்னு முடிச்சிருக்கோம். ஸோ அந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2,3 டைஹைட்ராக்சி ப்ரோப்பனல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பென்சீன் ரிங்ல CHO குரூப் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அதோட காமன் நேம் நம்ம எப்படி சொல்றோம், பென்சால்டிஹைடு. ஸோ அப்ப இங்க எத்தனை கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் குரூப் இருக்குது. ஸோ இது வந்து சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ அப்ப இதோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ அப்ப ஃபினைல் ஒரு கார்பன் இருக்கறனால மெத், ஆல்டிஹைடு குரூப்பா இருக்கிறதுனால மெத்தனல். ஸோ காம்பவுண்ட் நேம் வந்து ஃபினைல் மெத்தனல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் CO குரூப்புக்கு ரெண்டு சைடு பார்த்தாலுமே வந்து எப்படி இருக்குது, ஸோ சேம் குரூப்பா தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்பரிங் பண்ண எப்படி பண்ணலாம், 1, ஸோ இது வந்து 2, இது வந்து 3. ஸோ 3 இருக்கறனால ஸோ ப்ரோப்பனோன்னு முடிக்கிறோம், ப்ரோப்பேன் எழுதணும் நம்ம. இங்க கீட்டோனிக் குரூப் C டபுள் பாண்ட் வித் கீட்டோனிக் குரூப் இருக்கறனால அது எப்படி முடிக்கணும், நம்ம ONEன்னு முடிக்கணும். ஸோ அப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து ப்ரோப்பனோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து
இங்க வந்து 2 கார்பன் இருக்குது. ஸோ இங்க ஒரு கார்பன் டபுள் பாண்ட் வித் CH, CO, CH3. ஸோ அப்ப இந்த கார்பனுக்கு நம்பரிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? CO குரூப் இருக்கு எந்த குரூப் எந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்கோ, ஸோ அதுலேருந்து நம்பரிங் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அப்ப இந்த கார்பன் 1, இது 2, இந்த கார்பன் 2, ஸோ இந்த கார்பன் 3, இந்த கார்பன் வந்து 4, ஸோ இங்க வந்து 5, 6 வந்து இருக்குது. ஸோ இங்க வந்து 2 சப்ஸ்டிட்யூயன்ட். ஓகே. 1, 2, 3, 4 ஒரு கார்பன், இன்னொரு கார்பன் வந்து சப்ஸ்டிட்யூயன்ட்டா பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இதோட 4த் குரூப்ல இந்த இடத்துல வந்து ஒரு மெத்தில் குரூப், ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது அப்போ. ஸோ அப்ப 4த் பொசிஷன்ல மெத்தில் குரூப் வந்து ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட்டா ஆட் ஆயிருக்குது அப்ப. ஸோ அப்ப இத நம்ம எப்படி சொல்லலாம்? 4 மெத்தில் 5 கார்பன் இங்க இன்னொரு கார்பன் இருக்குது. ஸோ அதனால பென்டேன். ஸோ அதுல 3rd பொசிஷன்ல டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அதனால 3 ENE. ஸோ இதோட 2nd பொசிஷன்ல கீட்டோனிக் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால எப்படி முடிக்கணும்? 2 ஓன். So again I'm telling the compound name. So இதோட 4th பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. அதனால 4 மெத்தில். ஸோ 5 கார்பன் பேரண்ட் கார்பன் 5 இருக்கிறதுனால பென்டேன்னு முடிக்கிறோம். ஸோ அதுல ANEன்னு முடிக்க கூடாது. ஏன்னா இங்க டபுள் பாண்ட் இருக்கிறதுனால டபுள் பாண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நெக்ஸ்ட். ஸோ இதோட 3rd பொசிஷன்ல டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இது இங்க இருக்குது. ஸோ அதனால 3ENEன்னு முடிக்கிறோம். இங்க வந்து இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோனிக் குரூப் இருக்கிறதுனால எப்படி முடிக்கணும்? ONEன்னு முடிக்கணும். ஸோ அந்த கீட்டோனிக் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்கு? 2nd கார்பன்ல இருக்கு. ஸோ அப்ப 2ONE. ஸோ அப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து 4 மெத்தில் பென்ட் 3N 2-on. ஸோ நெக்ஸ்ட் வந்து C6H5 C டபுள் பாண்ட் வித் OCH3. ஸோ இதோட காமன் நேம் வந்து மெத்தில் ஃபினைல் கீட்டோன். ஸோ இதோட ஐயூபாக் நேம் வந்து ஸோ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 1 இந்த கார்பன் வந்து 2. ஸோ அப்ப 2 கார்பன் தான். இது வந்து C6H5ங்கிறது சப்ஸ்டிட்யூயன்ட் இங்க. ஸோ ஃபங்ஷனல் குரூப்ல நம்பர் இப்படி குடுக்குறோம். 1 இந்த கார்பன் வந்து 2. ஸோ அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஃபினைல் குரூப் இருக்கறனால 1 ஃபினைல் 2 கார்பன் 1, 2 இருக்கறனால ஈத்தேன்னு முடிக்கணும். ஸோ அதோட டபுள் பாண்ட் வந்து எந்த பொசிஷன் C டபுள் பாண்ட் கீட்டோனிக் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கறனால 1 ONE அப்படின்னு முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பன் கீட்டோனிக் குரூப் 2 சைடு பார்த்தாலுமே ஃபினைல் குரூப் தான். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து டைஃபினைல் கீட்டோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் வந்து பார்க்குறோம். ஸோ இங்கேருந்து நம்பரிங் இந்த ஃபங்ஷனல் குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கார்பன் 1, ஸோ இந்த கார்பன் 2, ஸோ இந்த கார்பன் 3, ஸோ இந்த கார்பன் வந்து 4, ஸோ இந்த கார்பன் வந்து 5. ஸோ அப்ப வேற ஏதாவது சப்ஸ்டிட்யூயன்ட் இங்க பிரசன்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 3rd பொசிஷன்ல ஆக்ஸோ குரூப். ஸோ அப்ப 3 ஆக்ஸோ 5 கார்பன் இருக்கறனால பென்டேன் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கறனால ANEன்னு முடிக்கிறோம். ஸோ அந்த ஈயை எடுத்துட்டு என்ன பண்றோம்? இங்க ஆல்டிஹைடு குரூப் இருக்கறனால ALன்னு முடிக்கிறோம். ஸோ அப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து 3 ஆக்ஸோ பென்டனல். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப். ஸோ இது வந்து COOH ஒரு பென்சீன் ரிங்ல COOH பிரசன்ட் ஆயிருந்தது நம்ம என்ன சொல்லுவோம்? பென்சாயிக் ஆசிட்ன்னு சொல்லுவோம். அப்ப இத வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2. இதோட 2nd பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூயன்ட் என்ன இருக்குது இங்க? ஃபார்மைல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பென்சீன் ரிங்கிறனால பென்சின் எழுதுறோம். ஸோ ஒரு பென்சீன் ரிங்ல COOH இருந்தா பென்சாயிக் ஆசிட்ன்னு முடிக்கிறோம். ஸோ இப்ப இந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2-ஃபார்மைல் பென்சாயிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இது வந்து சைக்ளோபென்டைல் ரிங்கு. ஸோ இதுல வந்து ஒரு கீட்டோன் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஒரு மெத்தில் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். இந்த கார்பன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ இங்க இருக்கிற கார்பன் வந்து 2nd பொசிஷன். ஸோ இந்த கார்பன் வந்து 3rd பொசிஷன். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து எழுதணும். ஸோ அப்ப 3 மெத்தில். ஸோ இந்த இதோட பேரண்ட் கார்பன் வந்து எப்படி சொல்லுவோம் நம்ம? சைக்ளோபென்டேன். ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா 2 டபுள் பாண்ட் இருக்கு. 2nd பொசிஷன்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இந்த பொசிஷன்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இதற்கு நம்பர் பண்ணா இந்த கார்பன் வந்து 4, இந்த கார்பன் வந்து 5.
ஓகே. ஸோ அப்ப தேர்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கறனால 3 மெத்தில். ஸோ இந்த ஃபுல்லா எத்தன கார்பன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 கார்பன் சைக்ளோபென்டேன் ஏஎன்இன்னு முடிக்கக்கூடாது. ஏன்னா இங்க டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு? செகண்ட் பொசிஷன்ல ஒண்ணு இருக்கு. ஃபோர்த் பொசிஷன்ல ஒண்ணு இருக்குது. ஸோ அப்ப 2,4 டையீன்னு சொல்றோம். 2 டபுள் பாண்ட் இருக்கறனால 2,4 டையீன். இஎன்இன்னு முடிக்கக்கூடாது. அந்த இ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபங்ஷனல் குரூப் எழுதுவோம். ஃபங்ஷனல் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல. ஸோ அது கீட்டோனிக் குரூப் இருக்கனால 1 ONEன்னு முடிக்கணும். ஸோ இப்ப அந்த காம்பவுண்டோட நேம் வந்து 3 மெத்தில் சைக்ளோபென்ட் 2,4 டையீன் 1 ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட் யுவர் செல்ஃப். See the first question now. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு ஐயூபாக் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்பரிங் வந்து இந்த கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அப்ப இந்த கார்பன் 1. ஸோ அப்ப இந்த கார்பன் வந்து 2. ஸோ இந்த கார்பன் வந்து 3. ஸோ இந்த கார்பன் வந்து 4. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட்ட வந்து எழுதுவோம். சப்ஸ்டிடியூவன்ட் எந்த பொசிஷன்ல இருக்குது? ஃபோர்த் பொசிஷன்ல இது மெத்தில் குரூப். ஸோ அதனால 4 மெத்தில். ஸோ ஒரு பென்சீன் ரிங்கோட CHO இருந்ததுன்னா அதோட நேம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பென்சால்டிஹைடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த காம்பவுண்டோட நேம் வந்து 4 மெத்தில் பென்சால்டிஹைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் நேம் பண்றோம். ஸோ இந்த நம்பரிங் வந்து இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அப்ப எத்தனை கார்பன் இருக்குது? மொத்தமா பேரண்ட் கார்பன் 5 இருக்கறனால இது வந்து பென்டேன். ஸோ இப்ப சப்ஸ்டிடியூவன்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபோர்த் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அதனால 4 மெத்தில். ஸோ பேரண்ட் கார்பன் 5 இருக்கறனால பென்ட். ஸோ இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கறனால ஸோ ஏஎன்இன்னு முடிக்கக்கூடாது. இஎன்இன்னு முடிக்கணும். ஸோ அப்ப தேர்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கறனால 3N. ஸோ அண்ட் தென் ஒரு கீட்டோனிக் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்கு? செகண்ட் பொசிஷன்ல இருக்கறனால 2ONEன்னு முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின். ஸோ இதோட நம்பரிங் வந்து இப்படி வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது? இங்க ஃபோர்த் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. சிக்ஸ்த் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ அதனால 4, 6 டைமெத்தில் 7 கார்பன் இருக்கனால ஹெப்ட். இங்க டபுள் பாண்ட் இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ அதோட தேர்ட் பொசிஷன்ல இருக்கனால 3N. ஸோ அண்ட் தென் கீட்டோனிக் குரூப் செகண்ட் பொசிஷன்ல இருக்கனால 2,1. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் நேம் பண்றோம். ஸோ ஃபங்ஷனல் குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதோட தேர்ட் பொசிஷன்ல 2 வந்து சப்ஸ்டிடியூவன்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஒண்ணு வந்து ஹைட்ராக்ஸி, இன்னொன்னு வந்து மெத்தில். ஸோ நம்ம எப்படி நேம் பண்றோம்? 3 ஹைட்ராக்ஸி, 3 மெத்தில், 4 கார்பன் பேரண்ட் கார்பன் இருக்கனால பியூட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆல்டிகைட் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கனால 1L. So next வந்து evaluate yourself second question. Write all possible structural isomers and positional isomers for the ketone represented by the function molecular formula C5H10O. So இதுக்கு என்னென்ன possible structure வரும்னு கேட்டிருக்காங்க. So and then இதோட IUPAC நேம் வந்து கேட்டிருக்காங்க. So நம்ம என்ன பண்றோம்? C5னாலே ஃபர்ஸ்ட் 5 கார்பனை போட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த கார்பன் அந்த ஹைட்ரஜன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றோம். ஸோ இந்த கீட்டோனிக் குரூப்பை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? சென்டரா போடுறோம். டபுள் பாண்ட் வித் O வந்து சென்டரா போடுறோம். அப்போ இதோட நேம் வந்து எப்படி பண்ணலாம் நம்ம? இது வந்து 1, இது வந்து இந்த கார்பன் 1. ஸோ இது வந்து 2. ஸோ இந்த கார்பன் வந்து 3. ஸோ இந்த கார்பன் வந்து 4. ஸோ இந்த கார்பன் வந்து 5. ஸோ மொத்தமா வந்து 5 கார்பன் இருக்குது. ஸோ அப்ப தேர்ட் பொசிஷன்ல கீட்டோனிக் குரூப் இருக்கனால பென்டன் 3 ஒன். ஸோ நெக்ஸ்ட் இங்க தேர்ட் பொசிஷன்ல போட்ட டபுள் பாண்ட் என்ன பண்றோம்? செகண்ட் பொசிஷன்ல போடுறோம். ஸோ அப்ப அதோட நேம் வந்து எப்படி இருக்கும்? பென்டன் 2 ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? 5 கார்பனா இருக்கிறத 4 கார்பனா எழுதிட்டு, ஸோ இங்க இன்னொரு 5th கார்பன ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் மாரி காமிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அப்ப இந்த காம்பவுண்டோட நேம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா, இந்த கார்பன் வந்து 1. ஸோ இந்த கார்பன் வந்து 2. ஸோ இந்த கார்பன் 3. ஸோ இந்த கார்பன் வந்து 4. ஸோ அப்ப இதோட தேர்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்குது. அதனால 3 மெத்தில். ஸோ 4 கார்பன் பேரண்ட் கார்பன் இருக்கனால பியூட்டன். ஸோ இதோட செகண்ட் பொசிஷன்ல கீட்டோனிக் குரூப் இருக்கனால 2 ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கார்போனில் குரூப். ஸோ இந்த கார்போனில் குரூப்ல இருக்கிற கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கு. ஸோ நம்ம இப்ப கார்பன் கார்பன் இங்க இப்படி பாக்குறோம் இல்லையா? C டபுள் பாண்ட் வித் O. ஸோ R C டபுள் பாண்ட் வித் C. ஸோ என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல? ஸோ இங்க C டபுள் பாண்ட் வித் Cல இருக்கிற கார்பனும், ஸோ அந்த C டபுள் பாண்ட் வித் Oல இருக்கிற கார்பனும் ரெண்டுமே sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ sp2 கார்பன் பார்த்தோம்னா
ஸோ அதுல வந்து என்ன இருக்கும்? sp2 ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்ப 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? s ஆர்பிட்டல்ல 2 இருக்கும். ஸோ அங்க p ஆர்பிட்டல்ல வந்து 2 இருக்குது. ஸோ இதுல வந்து 3 வந்து பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்டின்றாங்க. ஸோ அப்ப இந்த கார்பன் அப்போ இந்த இந்த கார்பன்ல இங்க மெத்தில் குரூப் இல்லன்னா இங்க அல்கைல் குரூப் இருக்குது. இங்க ஒரு அல்கைல் குரூப் இருக்கு. இங்க ஒரு ஆக்ஸிஜனோட இருக்குது. ஸோ அப்ப 3 எலக்ட்ரான் வந்து பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ அப்ப இந்த கார்பனுக்கும் இந்த அல்கைலுக்கும் ஒரு சிக்மா பாண்ட், இந்த கார்பனுக்கும் இந்த அல்கைலுக்கும் ஒரு சிக்மா பாண்ட், இந்த ஆக்ஸிஜனுக்கும் ஸோ கார்பனுக்கும் ஒரு சிக்மா பாண்ட். ஸோ 4வதா இருக்கிற எலக்ட்ரான் வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம அன்ஹைபிரிடைஸ்டா இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அன்ஹைபிரிடைசேஷன்ல இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கிற 3 பாண்டுமே கார்பன், ஆக்ஸிஜன் இந்த பாண்டிங் வந்து எல்லாமே ஒரே பிளேன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் தென் அதே மாரி ஆக்ஸிஜனுக்கு இருக்கிற sp2 ஹைபிரிடைசேஷன் தான் இங்க வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் நடக்கும். ஸோ அது வந்து இங்க வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இதுல ஆக்ஸிஜன்ல வந்து பார்த்தோம்னா, ஆக்ஸிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 ஆச்சா? ஸோ அப்ப 2 வந்து பாண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆயிடுச்சு. இதோட வேலன்சி வந்து 4 ஆக்ஸிஜன் 4 ஆக்ஸிஜன் ஆட்டம்ல வந்து பார்த்தோம். சாரி கார்பனுக்கு 4 ஆக்ஸிஜனுக்கு வந்து 6. ஸோ ஆக்ஸிஜன் ஆட்டம் வந்து 2 நான் பாண்டிங் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது விச் ஆக்குபைஸ் இட்ஸ் ரிமைனிங் 2 p ஆர்பிட்டல். ஸோ அப்ப பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாம 2 பாண்டிங் பேர் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்ன இருக்குது, இங்க வந்து அம் ரிமைனிங் p ஆர்பிட்டல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும், ஆக்ஸிஜன்ங்கிறது வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், இங்க கார்பன்ட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்ஸிஜன் வந்து கெயின் பண்ணிக்கிறனால அது மைனஸ் சார்ஜ் ஆகுது. ஸோ தென் கார்பன் வந்து அத குடுக்கறதுனால பிளஸ் சார்ஜா இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல போலரைசேஷன் வந்து நடக்குது. ஸோ போலரைசேஷன் நடக்கிறதுனால தான் ஸோ ஆல்டிஹைடும், கீட்டோனும் மோர் ரியாக்டிவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட அண்ட் தென் இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா 120 டிகிரி. ஸோ ட்ரிகோனல் பிளேனார். இது எல்லாமே பிளேன்ல இருக்கறனால பிளேனார்ன்னு சொல்றோம். இதோட ஷேப் வந்து ட்ரிகோனல் பிளேனார்.